இது என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப வருதா, ஸோ வந்து நான் வந்து எலுமிச்சம்பழத்தில் லவங்கத்தை வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் வந்து இல்லை, ரொம்ப இருக்கும். நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா அடுத்து இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகரும் லிக்விட் சோப்னா நான் வந்து ஷாம்பு கலந்துக்கிட்டேன். தெளிக்கிறேன் பாருங்கள், தெளிங்க. இப்போ வந்து பாருங்கள் ஒரு வந்து இப்போ அங்கே வந்து வச்சதுனால இங்கே ஹாலுக்கு வந்துடுச்சு. எல்லா டிப்ஸும் உங்களுக்கு தரேன். இப்போ வந்து ஆப்பிள் சைடர் வினிகர், ஏதாவது ஒரு வினிகரும் ஆப்பிள் சைடர் வினிகர் வித்து ₹1 கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வச்சு நான் தெளிக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் தான் வரல. இன்னொரு டிப்ஸ் கூட இருக்குங்க. உங்கள் வீட்டில் ஏசி இருந்தால் ஏசி போட்டு விட்டிங்கன்னா ஏசி ரூமுக்குள்ளே ஒரு கூட வராது. இது ஒரு நல்ல டிப்ஸ் தான். 3 டிப்ஸுமே சூப்பராக யூஸ் ஆகுது. வீட்டில் ஒரு இல்லாமல் போயிடுச்சு. இது வச்ச பிறகு உணவுப் பொருளில் வரவே இல்லைங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா 2ஆக கட் பண்ணி 4ஓ 5ஓ வந்து லவங்கத்தை வந்து இப்படி வந்து நம்ம சொருகி வச்சாலே போதும். அவ்வளோதான். நான் சொருகி வச்சுருக்கேன், அவ்வளோதான். லவங்கம் தான் அது, சொருகி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர் இதில் ஊற்ற போகிறோம். ஆப்பிள் சைடர் வினிகர் எது இருந்தாலும் ஓகே தான். இங்கே பாருங்கள் தான் ஆப்பிள் சைடர் வினிகர். இதில் 1 ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகரும் ₹1 கிளினிக் ப்ளஸ் ஷாம்பும் போட்டு நல்லா தொளிச்சு விட்டிங்கன்னா வரவே வராது. பாருங்கள், இருக்கும்போது இப்படி காமிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க, ₹1 கிளினிக் ப்ளஸ் ஷாம்பை வந்து நல்லா வந்து நான் போட்டுடுறேன். உங்களுக்கு தெரியுதா? இது கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு, ₹1 ஷாம்பு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆப்பிள் சைடர் வினிகர், நான் காமிச்சேன்ல ஆப்பிள் சைடர் வினிகர். இது வந்து 1 ஸ்பூனும் என்ன பண்ணு. இப்போ பாருங்கள், இதை வந்து நான் வந்து ஒரு மூடி தான் ஊற்றுறேன். நல்லா ஊற்றிட்டோமா? இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்குங்க. நல்லா கலந்தோன்னே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குங்க. அந்த ஸ்மெல்லுக்கே வராது. உங்கள் வீட்டில் ஆப்பிள் சைடர் வினிகர் இல்லை அப்படின்னா வந்து பெப்பர், அதாவது மிளகு பொடி, உப்பு இதை கூட நீங்கள் கலந்து போடலாம். இப்போ பாருங்கள், வாட்டர் வந்து இப்படி ஆகிடும். சாதாரண வாட்டர் எல்லோரும் டச் பண்ணுற மாதிரி தான். இதில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்மெல்லுக்கு தான் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இதை தெளித்து பார்ப்போம் வாங்க. இதை தான் ஃபஸ்ட் வீடியோவில் நாங்கள் தெளித்து காமிச்சோம். பாருங்கள், இது இப்படி தெளித்தாலே ஒரு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பறந்து ஓடுது வேறு ஒரு ரூமுக்கு. இங்கே பாருங்கள், இந்த இருக்கா? இப்போ பாருங்கள், நீங்கள் இதை லைட்டாக தெளித்து விட்டாலே போதும். இங்கே பாருங்கள், இந்த வாடைக்கு ஓடிடுங்க. சரியா? ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப இருக்குதுன்னா பக்கத்தில் வந்து அது கோழி பண்ணை, ஸோ வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வரும். ஸோ இந்த ரெமிடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எலுமிச்சை ஒன்று சொல்லியிருக்கேன், வினிகர் ஒன்று சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டில் ஈஸி இருந்தால் ஈஸி ஆன் பண்ணி விட்டிங்கனாலும் போயிடுங்க. ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், காட் பிளஸ் யூ ஆல். இந்த மாதிரி ஜன்னலில் கூட நீங்கள் என்ன செஞ்சிடலாம், நல்லா தெளித்து விட்டுறலாம். அப்போனா வந்து எந்த ஒரு ஃப்ளைஸும் வராது. கிச்சன் ரூம் போனாலே அவ்வளோ இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒன்றை காணும். பெரிய சூப்பரான ரெமிடிஸ் தான். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.